வணக்கம், நான் பிரீத்தி சரவணன். வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி பிரீத்தி. இன்னைக்கு வீடியோ ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். நம்ம ஃப்ரிட்ஜை எவ்வளோ கிளீனாக ஆர்கனைஸாக வச்சிருக்கிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலியமா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னோட ஃப்ரிட்ஜ் சாம்சங் கம்பெனி 362 லிட்டர்ஸ் 10 இயர்ஸ் வாரண்டி. நான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 3 மந்த் ஆகுது. வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் எப்பவுமே நான் டைரி ப்ராடக்ட்ஸ் வைக்குவேன். பாருங்க, இந்த ஷீட் போட்டிருக்கிறதுனால அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீனாக இருக்கும், எந்த கீரலும் விழாது. மயோனீஸ், இந்த டப்பாவில் தயிர் வச்சுருக்கிறேன். தயிர் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும், காலி ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் பால் வச்சுருக்கிறேன். கவரோடு வைக்க மாட்டேன், பாத்திரத்தில் ஊற்றி தான் வைப்பேன். தோசா பேட்டர், சீஸ் அண்ட் பட்டர். இது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு. செகண்ட் ஷெல்ஃப் பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் ஷெல்ஃபில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, மிளகா பேஸ்ட் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அதுதான் இந்த மிளகா பேஸ்ட்டு. வாரத்துக்கு ஒரு தாட்டி நான் அரைச்சி வச்சுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நான் செப்பரேட்டாக அரைச்சி வைக்குவேன். பாருங்கள், இஞ்சி பேஸ்ட், இது பூண்டு பேஸ்ட். பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு, அரைச்சி வைக்கணும். பாருங்கள், இது லெஃப்ட் ஓவர் ஃபுட். இது இந்த கிறிஸ்டல் பவுலில் போட்டு வைக்கிறதுனால நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள், சப்பாத்தி மாவு எப்போவுமே நான் பிசைஞ்சு வச்சுக்குவேன் 2 நாளைக்கு ஒரு முறை. ஏன்னா நம்ம வீட்டில் டெய்லி சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இது சமோசா ஷீட்டு, ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு. மஷ்ரூம் எப்பவுமே ஸ்டாக்கில் இருக்கும். செகண்ட் ஷெல்ஃபில் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கிறது. நான் ரொம்ப ஸ்டஃப் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். வாங்க தேர்ட் ஷெல்ஃபை பார்க்கலாம். தேர்ட் ஷெல்ஃபில் ஃப்ரூட்ஸு, மசாலா பொடிகள் வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் இந்த பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வடை மாவு, ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு. இந்த பாக்ஸில் மசாலா பொடிங்க, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி. எப்போவுமே எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் நான் வாங்கி வச்சுக்குவேன். அதை நான் வெளியில் வைக்காதபடி உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்குவேன். பாருங்கள், தேர்ட் ஷெல்ஃபில் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கிறது. இப்போது நம்ம காய்களாக வைக்கிற பாக்ஸை பார்க்கலாம். பாருங்கள், காய்களெல்லாம் நான் க்ளீனாக அலசி ஆற வச்சுட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்குவேன் இந்த மாதிரி. பாருங்கள், புதினா, கோவக்காய். பாருங்கள், முருங்கைக்காவை க்ளீனாக அலசி அரிஞ்சு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி கூட க்ளீனாக கழுவி ஆற வச்சு நான் கவரில் போட்டு வச்சுக்கிறேன். அப்படி போட்டு வைக்கிறதுனால பாக்ஸு க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கும் எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ டோர் ஷெல்ஃப் பார்க்கலாம். டோர் ஷெல்ஃபில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில், டொமேட்டோ கெச்சப், வினிகர், சோயா சாஸ் வச்சுருக்கேன். செகண்ட் ஷெல்ஃபில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ், பாதாம், பார்பிக்யூ சாஸ். ஆக்சுவலி இது எக் ஷெல்ஃபு. இந்த ஃப்ரிட்ஜில் 2 எக் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்று போதுன்றதுனால ஒன்று இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு எக் ஷெல்ஃபில் 10 முட்டை வைக்கலாம். இப்போது டோரில் இருக்கிற ஃபஸ்ட் ஷெல்ஃப் பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் லெமனும் பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் பூண்டு போட்டு வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு பொரியலுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் உரித்து போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ரீசரை பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரீசர் டோரில் நான் ரேராக யூஸ் பண்ணுற மசாலாங்களை வச்சுருக்கிறேன். எள்ளு, சாட் மசாலா எல்லாம் இருக்கும் இதில். ஐஸ்கிரீம், ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் ஐஸ்கிரீம். இந்த பாக்ஸில் ஃபிஷ் வச்சுருக்கேன். பாருங்கள்,
கடல மாவெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். வெளியில் வச்சா வண்டு பிடிக்கும் இல்லைங்களா. கார்ன்ஃப்ளவர், ஐஸ் க்யூப்ஸ். நான் ஓவராக டம்ப் பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் ஃப்ரீசர் ஆகட்டும் எப்போவுமே ஸ்பேஸ் இருக்கணும். எப்படி தாங்க என்னுடைய ஃப்ரிட்ஜை நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு க்ளீனாக வச்சுட்டு இருக்கிறது. ஃப்ரிட்ஜில் சம்டைம்ஸ் கெட்ட வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, 2 to 3 டீஸ்பூன் அது ஒரு சின்ன பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த கெட்ட வாசனை அந்த பேக்கிங் சோடா எடுத்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃப்ரிட்ஜை நீங்கள் எப்படி ஆர்கனைஸாக க்ளீனாக வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க. அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.